நம்மளும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த விஷயம் டீச் பண்ணிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அவளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்கள வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா. ஸோ இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, அவளுக்கு 2 கிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி வந்து 8 மந்த்ஸ் தான் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்த டைம் வந்து ரொம்ப குளிரான டைம், அதுவும் இல்லாமல் வந்துட்டு நைட் டைம் வேறு. ஸோ இது ரெண்டுமே காம்ப்ளிகேட்டான விஷயந்தான். ஸோ அவங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் போன அப்புறம் அவளை வந்து பெருசாகவே அவங்க வந்து கண்டுக்கவே இல்லையா, ரெஸ்பாண்ட் பண்ணவும் இல்லையாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் போன அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த ரிலேட்டிவ் சொன்னாங்களாம், ஒன்றை விட எனக்கு இம்பார்ட்டண்டான ஆளுங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே முக்கியம்தான். நம்ம எல்லாரும் முக்கியன்றனால தான் அவங்களை நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்போம். நான் என்ன கேட்குறேன்னா, அவள் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா அவளை எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்க? கூப்பிடாமலே இருந்திருக்கலாம்ல. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நான் லேர்ன் பண்ணது என்ன தெரியுமா, நம்மளை ஒருத்தவங்க உண்மையாகவே இன்வைட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகணும். அவங்க அந்த இடத்துல அவகிட்ட சரி ஓகேம்மா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உன்னை விட இம்பார்ட்டன்ட்னா ஆளுங்க எனக்கு இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அப்போ அவள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பா.